9/9/2025 ஸ்ரீசக்தி 484க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு ஆல் போர்டு 2, 3 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் ஏ போர்டுக்கும் சி போர்டுக்கும் வந்திருக்குது. மற்றபடி 2க்கு பவர் 7 கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் பி போர்டில் வந்திருக்குது. ஆனால் போர்டு வாரியாக எடுத்ததில் நமக்கு ஏ போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு வின்னிங். சரிங்களா? 4D பொறுத்தவரைக்கும் 42/72 4ஆம் நம்பர் டி போர்டுக்கு பேருக்கு கரெக்டாக. 2ஆம் நம்பர் நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருக்குது. ஆனால் சி போர்டுலேயே 2, இங்கே 7 வந்திருக்குது. கொஞ்சம் ஜஸ்ட்டு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று நாளைக்கு வரணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஊடையில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் 2, 7 வந்திருக்குது. இருந்தாலும் கூட கொஞ்சம் இதை வருஷ பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நாளைக்கு இருக்கும் இதே நம்பர் 2, 7, 2 அதை ஒரு நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்கிறாங்க. அதே நம்பரை அப்படியே அடிச்சிருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் அது வரணும் திரும்பவும், ஆனால் மாற்றி அடிச்சிருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்த்து 2, 9, 3, 2, 4, 0 இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். 2ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் பி போர்டில் 4, 9, 0 அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம். சரி வாங்க, போனது போயிடுச்சு, எதுவும் நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. மறுநாளுக்குள்ளது போயிடும், அவ்வளோதான். ஒரு நாள் 2 நாள் அப்படி போகலாம். நாளைக்கு நல்ல வின்னிங் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9ங்கிறது கொஞ்சம் இதாகவே இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரிங்களா? 0வும் 9 நாளைக்கு கண்டிப்பாக வரணும். அப்படி 9 வரலன்னா 4ஆம் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு. 4, 0, 45 அந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வந்து விழணும். சரிங்களா? ஏ போர்டை 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7. நாளைக்கு 2, 7 வருமா? அந்தளவுக்கு வராது, பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஆனால் 8, 3ங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. சரிங்களா? பார்க்கலாம். 9, 4 ஒரே போர்டில் இருந்தால் கூட நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா எப்படி வேணாலும் வரலாம். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 2, பி போர்டில் 4, 9, சி போர்டில் 0, 3. இந்த 6 பார்த்திங்கன்னா அது எங்கே வேணாலும் நாளைக்கு உள்ளே நுழையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 6 உள்ளே வரலாம். அப்படி 6 வரலன்னா 1ஆம் நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரணும். சரிங்களா? 6 அல்லது 1 கண்டிப்பாக உள்ளே வரணும். ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் தான் வரணும். ஆனால் சப்போஸ் போர்டு மாற்றி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 8ஆம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்துக்குள்ளார வரும். ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 12, 85, 78, 06, 64, 69, 83, 24. சரிங்களா? இந்த மாதிரி வந்திருக்குது. நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு இதில் நல்ல மாதிரியாக ஜோடி நம்பர் அப்படியே வரணும்னு நினைக்கிறேன். ஏதாவது பவரில் வச்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு பவர் வந்தால் பவரை வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஆனால் கண்டிப்பாக 2Dயில் ஒரு வின்னிங் இருக்கும். ஆனால் அது டைரெக்டாக வருதா பவரில் வருதான்னு தெரில. டைரெக்டாக தான் வரணும், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதுமாதிரி நாளைக்கு ஒரு டபுள்ஸ் இருக்குமானா அன்றைக்கி டபுள்ஸ் ஏசியில் டபுள்ஸ். சரிங்களா? நாளைக்கும் ஒரு டபுள்ஸுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குன்னா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது, 8ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகபட்சமாக சொன்னால் போனால் 1, 9க்கு தான் வாய்ப்பு. ஆனால் டபுள் 3யும் வரலாம், இல்லை டபுள் 8ம் வரலாம். சரிங்களா? 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 124, 246, 857, 690, 210, 640, 699. இந்த 699ஆகவும் வரலாம், 899ஆகவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு வந்தால். சரிங்களா? வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாரி 203 சி போர்டுக்கு 3 வந்தால் 203ன்னு வரணும். இல்லைன்னா நம்ம சி போர்டில் 0, 3 கொடுத்துருக்குறோம். ஆனால் சி போர்டுக்கு பி போர்டுக்கும் 0 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? ஏன்னா பேட்டர்ன் பிரகாரம் சி போர்டுக்கு தான் வரணும். ஆனால் 3 வரும்போது 0 மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஏன்னா 0 ஆல் போர்டுக்கு கிடச்சிருக்குங்கிறதுனால அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆக மொத்தத்தில் இல்லைன்னா சி போர்டுக்கு 0 வந்தால் மற்ற நம்பர்கள் கொஞ்சம் மேலே இருக்கிற நம்பர்கள் எதையா வச்சு தான் உள்ளே வரணும். நாளைக்கு ஆட்டம் அப்படி தான் இருக்கும். என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுடைய கணிப்பும் என்னுடைய கணிப்பும் ஒத்து வரும் பட்சத்தில் அதை ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இல்லை உங்கள் கணிப்பு வேறு மாதிரி இருக்குன்னா அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா ஒன்று உங்கள் கணிப்பு ஜெயிக்கணும், இல்லை என் கணிப்பு ஜெயிக்கணும், ஏதாவது ஒன்று வரணும். சரிங்களா? அதனால் நம்ம சொல்கிறோம். எனக்கு நாளைக்கு ஆல் போர்டில் 9 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுவும் பி போர்டுக்கு தான் 9 எனக்கு வரணும். சரிங்களா? 0 பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்க 0 சி போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா பி போர்டுக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா ஏ போர்டுக்கும் மாறலாம். அது வந்து 6ஆம் நம்பர் நம்ம வெளியே கொடுத்துருக்கோம், எந்த போர்டுக்கு வேணாலும் வரலான்னு சொல்லிட்டு. நான் அதிகபட்சம் சி போர்டுக்கு தான் வரணும் 0. ஓகேங்களா? பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. 3 வரணும், இல்லை 0 வரணும், இல்லைன்னா 6ஆம் நம்பர் வரணும். இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா திரும்பவும் 2ஆம் நம்பரை தூக்கிட்டு வந்து சி போர்டுலேயே வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்னென்னா கிராஸ் பேட்டர்ன் 1, 2, 2ன்னு வருது.
1 2 அடிச்சிருக்கிறாங்க, அடுத்து ஒரு 2 வைக்கலாம். அதனால் அதையும் நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் என்னுடைய கணிப்பு மட்டும்தான், சரிங்களா? வந்தால் ஓகே, வரலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் கணிப்பில் எது வருதுன்னு பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.